இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதர்களுக்கு ஒரு பண்டிகை வந்தது. இயேசு எருசலேமுக்கு போனார். அங்கே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது. அதிலே ஒரு 5 மண்டபங்கள் இருந்தது. அவர்களுக்குள்ளான ஒரு நம்பிக்கை, குருடர், சப்பானிகள், சும்பின கையுடையவர்கள் எல்லாரும் அமர்ந்திருப்பார்கள். தேவதூதன் ஒருவன் அந்த தண்ணீரை கலக்குவான். அப்பொழுது யார் ஒருவன் முந்தி அதில் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான் என்பது அவர்களுடைய மூட பழக்கம். 38 வருஷமாய் வியாதியிலே ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். இயேசு அந்த பெதஸ்தாவுக்கு வருகிறார். படுத்திருந்த அவனை இயேசு பார்த்து, அவன் வெகு கால வியாதியஸ்தன், இந்த பெதஸ்தாவை நம்பி இருக்கிறான், அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை, நான் போகிறதற்குள்ள வேற ஒருவன் முந்திக் கொள்கிறான் என்று சொல்கிறான். அவன் நம்பிக்கை அந்த பெதஸ்தாவை நம்பி இருந்தது. ஆனால் இயேசு அவனை பார்த்து சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றான். அது ஒரு ஓய்வு நாள். யூதர்கள், எப்படி நீர் ஓய்வு நாள் என்று இப்படி சொல்லலாம், ஓய்வு நாளில் சுகமாக்கலாமா என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவனை கரம் பிடித்து தூக்கி அவனுக்கு பலன் கொடுத்து அனுப்புகிறார். அவனிடத்திலே நாம் பார்க்கிறோம், பெதஸ்தாவை நம்பி இருந்தவன் அங்கே போடப்பட்டிருக்கிறது. தேவாலயத்திலே ஆண்டவர் பார்த்தார். இப்பொழுது அவன் தேவாலயத்திலே நிற்கிறான். இப்படித்தான் அநேகர் இன்றைக்கு விடுதலைக்காக, சுகத்துக்காக எதையோ ஒன்றை நம்பி எங்கேயோ இருக்கிறோம். நாம் பார்க்க வேண்டிய கண்கள் வேறு. இயேசு அற்புதம் செய்ய வல்லவர். 38 வருடமாய் அந்த இடத்திலே காத்திருந்து ஒன்றையும் காணாதவன் ஒரு நாளில் இயேசுவை நோக்கி பார்த்தபோது அவன் சுகமானான். இந்த கால வேளையில் நாமும் கூட பல பிரயாசங்கள், பல முயற்சிகள், பல நம்பிக்கைகள். கர்த்தரிடம் வாருங்கள், கர்த்தரிடம் வாருங்கள். ஆண்டவர் நமக்கு 2 காரியத்தை இதிலே கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார். கர்த்தரிடத்தில் வா, தேவனிடத்தில் வா. உன்னுடைய வீணான நம்பிக்கைகளை தூக்கி தூர எறிந்து விட்டு தேவனிடத்தில் வா. இரண்டாவது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை தேடி வாருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய வீணான எல்லா விதமான மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகளை உடைத்தெறிந்து விட்டு என் கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர் என்பதை உணர்ந்து அவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். செய்த கர்த்தருக்கு நன்றியோடு கூட உங்க வாழ்க்கையிலே மாற்றம், மனமாற்றத்தோடு நடந்து கொள்ளுங்கள். மீண்டும்
பாவத்தில் விழுந்து விடாதீர்கள். 10 குஷ்டரோகிகள் சுகமடைந்தார்கள். ஒருவன் மாத்திரம்தான் நன்றியோடு திரும்பி வந்தான். 9 பேர் நன்றியற்றவர்களாய் ஓடிவிட்டார்கள். நாம் நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவர் செய்த நன்மைக்கு எப்பொழுதும் அவரையே நோக்கி பார்க்கிறவர்களாய், அவரே இந்த 38 வருட வியாதியஸ்தன் ஆலயத்திலே இருக்கிறான். ஆலயத்தை தேடி வருகிறான். ஆண்டவரை ஆராதிக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்க்க, உம்மையை சார்ந்திருக்க, நன்றியுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.